ரொம்ப காலத்துக்கு முன்னாடி காக்கா வெள்ளையா இருந்துச்சாம். அப்ப எல்லா காக்காவும் ரொம்ப தூரமா சூரியன் வரைக்கும் பறந்து போகுமாம். சூரியப்பூர் நாட்டோட ராஜாவுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு அழகான இளவரசி பிறந்தாங்களாம். குழந்தையிலிருந்து வீட்டை விட்டே வெளியே வராம பெரியவங்களாகி வெளியே விளையாட வந்தாங்களாம். அவங்க பேர் அற்புதா. அவங்க விளையாடுறத பார்த்த சூரியனுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சு போச்சாம். இளவரசிக்கும் சூரியனை பிடிச்சிடுச்சாம். ரெண்டு பேரும் எப்பயும் பேசிட்டே இருப்பாங்களாம். ரொம்ப நல்ல நண்பர்களா மாறிட்டாங்க. ஒரு நாள் சூரியன் இந்த இளவரசிக்கு பரிசு கொடுக்க நினைச்சுதான். சூரியன் கிட்ட வரைக்கும் பறக்கிற காக்காவை கூப்பிட்டு பையில சந்தனம், வாசனை திரவியங்கள், முத்து மாலை எல்லாம் கொடுத்து இளவரசி கிட்ட கொடுக்க சொல்லுச்சாம். காக்கா அந்த பைய தூக்கிக்கிட்டு இளவரசி இருந்த அரண்மனையை நோக்கி பறந்து போகும் வழியில் திருமண ஊர்வலம் போயிட்டு இருந்தது. அதுல நிறைய பழங்கள், உணவுப் பொருட்கள் எடுத்துட்டு போனாங்க. காக்காவுக்கு கொஞ்சம் உணவாச்சும் கிடைக்குமேன்னு ஆசைப்பட்டு பைய ஒரு மரத்துல மாட்டிட்டு திருமண ஊர்வலத்துக்கு போச்சாம். மரத்துக்கு கீழே இருந்த ஒருத்தன் பைய பார்த்து மரத்துல ஏறி பைக்குள்ள சூரியன் கொடுத்து அனுப்பின எல்லா பொருளையும் பார்த்து சொக்கி போயிட்டானாம். உடனே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மரத்துல இருந்த குப்பையெல்லாம் பையில எடுத்து போட்டுட்டு கிளம்பிட்டான். காக்கா நல்லா சாப்பிட்டு வந்து பைய எடுத்துக்கிட்டு இளவரசி கிட்ட சூரியன் கொடுத்த பைய கொடுத்துச்சாம். திறந்து பார்த்த இளவரசிக்கு அதிர்ச்சி. இந்த சூரியன் ஏன் இப்படி பண்ணிடுச்சு? என் மேல அன்பே இல்ல, எல்லாம் நடிப்புன்னு சொல்லிட்டு பைய தூக்கி போட்டுச்சாம். மறுநாள் காலை சந்தோஷமா இளவரசிய பார்க்கலாம்னு வந்த சூரியன் அந்த பை கீழே கிடந்ததை பார்த்து ஏதோ தப்பு நடந்திருக்குதுன்னு புரிஞ்சிடுச்சாம். பயங்கர கோபம் வந்துடுச்சாம். காக்காவை கோபமா பார்த்த உடனே வெள்ளையா இருந்த காக்கா கருப்பா மாறிடுச்சாம். அதனாலதான் சூரியன் கிட்ட கூட பறக்க முடியாம போச்சாம். கிட்ட இருந்த சூரியனுக்கும் கோபம் வந்து பூமி மேல தூரமா போயிடுச்சாம். காக்கா அழுதுட்டே இருந்துச்சாம். ஏன்னா நீங்க தான் வீடியோக்கு லைக் பண்ணலையே.